சம்பவ இடத்திற்கு வந்த எம்எல்ஏ அங்கிருந்த ரவுடி கும்பலிடம் பேசக்கூடிய ஆதாரம் நமக்கு தற்போது ஆடியோவாக கிடைத்திருக்கின்றது. ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி சம்பவ இடத்தில் இல்லை என்று தொடர்ந்து பொய் கூறி வந்த நிலையில தற்போது இந்த ஆதாரம் எம்எல்ஏ அங்குதான் இருந்தார், பழனியாண்டி அங்குதான் இருந்தார், அவர்தான் தாக்குதலுக்கு முக்கிய காரணமானவர், முதல் அடியை அவர் அடிக்க போய் தான் அவருடன் வந்தவர்கள் சேர்ந்து அடித்து இருக்கிறார்கள், விட்டிருந்தால் அவர்கள் செய்தியாளர்களை தீர்த்து கட்டியிருப்பார்கள் என்றெல்லாம் நேரில் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அவர்களை கண்மூடித்தனமாக தாக்கியதாகவும், தலை என்றும் பாராமல், கண் என்றும் பாராமல், வயிற்று பகுதி என்றும் பாராமல், ஏதோ அடிப்பதென்றால் வலிப்பது போல முதுகிலோ காலிலோ தொடைப்பகுதியிலோ அடிக்காமல் கண்மூடித்தனமாக அவர்களுக்கு யாருக்கு என்ன ஆனால் என்ன, மண்டை உடைந்தால் என்ன, கண் சேதமடைந்தால் என்ன, வயிற்று பகுதி பாதிக்கப்பட்டால் என்ன, எதை பற்றியும் கவலைப்படாமல் உயிரே போனாலும் பரவாயில்லை என்பது போல அவர்கள் மீது கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்கள். சுற்றி நின்று 50-60 பேர் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். காரணம், உடன் அவ்வளவு ரவுடிகள் இருந்திருக்கிறார்கள். எங்கே தடுக்க சென்றால் நம்மையும் அடித்து விடுவார்களோ என்ற அந்த பதற்றத்தில் யாரும் தடுக்கவில்லை என்பது போல தகவல்கள் வருகின்றது. ஆனால் எம்எல்ஏ அங்கு இருந்தாரா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக இருந்த நிலையில எம்எல்ஏ அங்கே இருந்திருக்கிறார் என்பது தற்போது ஆதாரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. செய்தியாளர் குழுவை இந்த ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி மிரட்டக்கூடிய ஆடியோ தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யார், ஐடி கார்டை கொடுங்க என்று செய்தியாளர்களை எம்எல்ஏ மிரட்டக்கூடிய அந்த காட்சி இருக்கின்றது. அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் செய்தியாளர்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியிலிருந்து வருகிறோம், நான் கதிரவன், இங்கே கனிம வள திருட்டு நடைபெறுவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது, அது உண்மைதானா என்று பார்க்க வந்திருக்கிறோம், அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல அடி ஆழத்திற்கு நீங்கள் கற்களை வெட்டி கடத்துவதாக தகவல் கிடைத்திருக்கிறது, அது உண்மைதானா என்பதை நாங்கள் பார்த்து செய்தி சேகரிப்பதற்காக வந்திருக்கின்றோம், பல இடங்களிலே நாங்கள் கனிம வள திருட்டுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று கதிரவன் பேச முற்படும் போதே அவரை பேச விடாமல் தடுத்து தாக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிவர தொடங்கி இருக்கின்றது.